நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக தந்தையே, நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. கிருபைக்காக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்கள் கூட வாங்க, பெரிய காரியம் செய்யுங்க, அடிமை மரத்தை பேசுங்க, அற்புதம் நடக்கட்டும். இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான ஜோஸ்வாட்டி நேயர்களுக்கு இயேசுவி நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு கூட பேசுவார். ஜெபத்தோடு கேளுங்க, பெரிய அதிசயங்கள் நடக்கும். யாத்திரா புஸ்தகம் 3 அதிகாரம் 3 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். முட்செடி காட்டுகளை மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது முட்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், முட்செடி தீ வேகமாக எரியுது. ஆனால் முட்செடி வெந்து போகவே செய்யலை. பச்சை மரமாக இருந்தால் கூட, பச்சை கம்பாக இருந்தால் கூட நம்ம தீ வச்சு எரிக்கும்போது கண்டிப்பாக அந்த இலையெல்லாம் சத்தம் போட்டு வெடித்து அப்படி கொஞ்சம் கருக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த அற்புத காட்சி என்ன அப்படின்னா, அந்த முட்செடி செடியாக தான் நிற்கிறது. தீ மட்டும் எரிஞ்சிடுக்கு, எந்தவித சேதமும் இல்லை. முட்செடி வெந்து போகவே இல்லை. அந்த மோசே காட்டுக்குள்ளே ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது அதை பார்க்குறான். அந்த பார்த்த உடனே நேரே அந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன். இது என்னடா அதிசயம், இவ்வளோ பெரிய தீ எரியுது, அந்த முட்செடி வெந்து போகவே செய்யலை அப்படி சொல்லி சீக்கிரமாக போய் அதை பார்க்க போகிறான். பாருங்கள் என்ன நடக்கு. அந்த முட்செடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. மோசே மோசே என்று பேர் சொல்லி கூப்பிடுகிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் பேர் சொல்லி கூப்பிடுகிறவர், அதிசய செய்கிறவர். முட்செடி வெந்து போக மோசே மோசே என்று கூப்பிட்டார். முட்செடியில் நடுவில் இருந்து தேவன் அந்த மோசையை கூப்பிடுகிறார். பாருங்கள், தீ எரியுது, அதில் தான் ஆண்டவர் இருக்கிறார். அவர் அக்கினியாய் இருக்கிறார், பரிசுத்த அக்கினியாய் இருக்கிறார். அந்த அக்கினியில் இருந்து மோசே மோசேன்னு பேர் சொல்லி கூப்பிட்டார். பத்தியலா எப்படி இருக்கும்? ஆண்டவர் கூப்பிடுகிற தேவன், நமக்கு பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் நமக்கு பேர் சொல்லி அவர் நம்மளை கூப்பிட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. பாருங்கள், நம்ம அந்த காட்டுகளை ஒரு வேளை அந்த முட்செடி இப்படி தீ எரிந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுலேருந்து சத்தம் வருது. நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோன்னா பயந்து சிலர் சொல்லுவாங்க ஓடிடுவாங்க. பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த முட்செடியை ஆண்டவர் தான் கூடுறான்னு சொல்லி அந்த மோசே அதை பார்த்து கொண்டு இருக்கிறான். பாருங்கள், அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்க, அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை களைத்து போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி சொல்லுகிறார். பரிசுத்த பூமியில் நிற்கிறார் சொல்லி. பாருங்கள், ஆண்டவர் எந்த இடத்துல இறங்குறாரோ அது எல்லாம் பரிசுத்த பூமியாக தான் மாறும். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பூமியாக இருக்கிறார், அக்கினியாக இருக்கிறார். அவர் அக்கினியான தேவன். அல்லேலூயா. அதனால தான் அந்த அக்கினியை பார்த்த பிறகு நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆசை வருது. என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த மோசையை பார்த்து 7 வசனம், யாத்திரா புஸ்தகம் 3 அதிகாரம் 7 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அவர்கள் படுகிற உபத்திரத்தை
நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும், பாடுகள் வரும், உபத்திரம் வரும், அப்போ யாருமே எங்களுக்கு பார்க்கவே ஆள் இல்லை அப்படின்னு நினைக்காதங்க. இன்றைக்கி ஏசப்பா என்ன அழகாக தெளிவாக கர்த்தர் மோசடி சொல்கிறார், நான் பார்க்கவே பார்த்தேன். பாருங்க, ஒரு தடவை பார்க்கவே பார்த்தேன்னு சொல்லலை, பார்க்கவே பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உபத்திரத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யார் உங்களுக்கு கொடுமை செய்கிறாங்களோ அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கார். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கும். பாருங்கள், அதுக்கு ஒரு என்ன சொல்கிறாருன்னா, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். நீங்கள் சத்தம் போட்டு கூக்குரல் போட்டு சத்தம் போட்டுறீங்கன்னா அதை ஆண்டவர் கேட்குற தேவன். ஒரு காலத்தில் இயேசு நடந்து போகும்போது பிரதிமைக்குருட சத்தமிட்டு கூப்பிட்டான், தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சத்தமிட்டு கூப்பிட்டான். ஏசப்பா நின்று அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் பார்வை அடையணும்னு சொன்னான். உடனே அவனுடைய கண்களை திறந்தார். பாருங்கள், அதிசயம் நடக்கு. கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் அதிசயம் செய்கிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு அவர் கண்டிப்பாக அதை கூப்பிடல. கேட்டேன், மனுஷன் கூட சத்தம் போட்டு கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி போயிடுவான். ஆனால் ஏசப்பா கூக்குரலை கேட்கிற தேவன். அது மட்டும் இல்லை, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நம்ம என்ன வேதனைப்பட்டாலும் கூட அவர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், என் வேதனை யாருக்கு தெரியும், என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை யாருக்கு தெரியும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இயேசுவுக்கு தெரியும். அன்பு பிள்ளைகளே, அவர் நம்முடைய வேதனைகளை அறிந்தவர், வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் பார்க்கவே பார்த்துருக்கிறார், கூக்குரலை கேட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, வேதனைகளை அறிந்திருக்கிறார். அடுத்தால என்ன சொல்லுது பாருங்க, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபேசியரும் இருக்கிற இடமாய பாலும் தேன ஓடுகிற நலமும் விசாலமுமான இடத்தில் சோத்திர தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நம்ம உபத்திரத்தை பார்க்கிறவர், நம்ம பாடுகளை அறிந்தவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். இதெல்லாம் அன்று பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரா? அந்த எவித்திர கையேந்து விடுதலையாக்குவார். உங்களை யார் கொடுமை பண்ணுறாங்களோ அவங்க கையிலேருந்து விடுதலையாக்குவார். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்களோ அவங்க கையிலேருந்து உங்களை விடுதலையாக்கி நலமும் விசாலமுமான இடத்துல பாலுந்தேனு ஓடுகிற கானான் தேசத்தில் போய் சேர்த்துருக்கிறார். இந்த உலகத்துலேயும் பிரைஸல்ல கானான் தேசம் மூலம் நலமும் விசாலமான ஒரு இடத்த கொடுப்பாரு. பரலோகத்திலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. பாருங்கள், பரலோகத்தில் காணும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னாலே பரலோக ராஜ்யம்தான். ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலேயும் இடத்த தருகிறா. இந்த உலகத்திலையும் நலமும் விசாலமான ஒரு வீட்டை தரப்போகிறார். வீடு இல்லையேன்னு கஷ்டப்படுறீங்களா? வாடகை வீட்டில் இருக்கீங்க, வாடகை வீட்டுக்காரங்க எங்களுக்கு துன்பப்படுத்துகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க துன்பப்படுத்துகிறாங்க, எத்தனை நாள் இந்த வாடகை வீட்டில் இருப்பேன் அப்படி சொல்லி வேதனைப்படுறீங்களா? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்கு நல்ல விசாலமான வீட்டை தரப்போகிறார். பாருங்கள், விசாலமான கானான் தேசம் போல ஒரு நல்ல ஒரு ஊர், நல்ல ஒரு தேசத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதனால தான் அந்த முச்செடி நடுவில் அந்த மோசையை கூப்பிட்டு, நீ இப்போ என் ஜனத்தை உபத்திர பார்த்துட்டேன், என் ஜனங்களுக்கு நீ போய் சொல்லு ஆராதிக்க கொண்டு வான்னு சொல்லி. பாருங்கள், நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். பாருங்கள், மோசே கொஞ்சம் கஷ்டப்படுறான். எப்படி நான் திக்குவாயேன், நான் போய்கிட மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், சோத்திரம் அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறார், அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். மனுஷன் அப்படி தான் சொல்லுவான். ஆமாம், ஆண்டவர் எனக்கு தரிசனமானார், ஏசப்பா இது எனக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க. ஆமாம், சும்மா சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த உலகத்தில். அதே போல் மோசேன்னு சொல்கிறார், நம்ப மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறார். அந்த என்ன சொன்னார் பாருங்கள், கர்த்தர்
அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். கையில் என்ன வச்சுருந்தா? ஒரு கோல், ஆடு மேய்க்கிற கோல். ஆடு மேய்க்கிறவங்க எல்லாமே ஒரு கோல் வச்சுருக்காங்க, ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. அப்போ பாருங்கள், அந்த கோலை நீ தரையில் போடுன்னு சொன்னார். தரையில் போட்டான். பாருங்க என்ன நடந்துச்சு? அவன் தரையிலே போட்ட போது அது சர்ப்பம் ஆயிற்று. பாருங்க, அந்த சர்ப்பம் பாம்பாக மாறின உடனே அவன் விலகி ஓடுறான். அதை திரும்பமா அந்த வாழை பிடின்னு சொல்கிற வாழை பிடிச்சான். பாருங்க, அது கோளாக மாறிட்டு. அப்போ இந்த அற்புதத்தை என்ன செய்ய கொண்டு போன்னு சொல்லி முதல் பார்வோன் முன்னால் போய் இதே மாதிரி செய்கிறான். அந்த கோலை போட்டோடனே பாம்பாக மாறிச்சு. பார்வோன் என்ன செய்தான்? அந்த ஊரில் இருக்க எல்லா மந்திரவாதிகளையும் கூப்பிட்டான். எல்லோரும் கூப்பிட்டு அப்போ அவனும் எல்லா மந்திரவாதிகளை வந்து ஒவ்வொரு கோலை போடுறாங்க. அது சர்ப்பமாக மாறுது, அது பாம்பாக மாறுது. என்ன நடந்துச்சு பாருங்கள். சோத்திரம். ஆண்டவர் சர்வ வல்லவ, அற்புதம் செய்கிறவ. பாருங்கள், இப்படி போட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னா, இந்த மோசே போட்ட கோல் பாம்பு அத்தனை பாம்பையும் மந்திரவாதிகள் போட்ட பாம்பெல்லாம் விழுங்கிட்டு. பாருங்கள், ஒரு வேளை உங்களுக்கு ரோமா செய்வனை வச்சுட்டாங்களே, துன்பப்படுத்துகிறாங்க. செய்வனை வச்சு துன்பப்படுத்துகிறாங்க, ஆவிகளை விட்டு துன்பப்படுத்துகிறாங்க, என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாங்க, படிக்க விட மாட்டேக்காங்க, என் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கலை, எங்கள் வீட்டுக்காரர் எங்களை கொடுமை பண்ணுறாங்க, ஏன் இப்படி செய்வனை வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். அன்பு பிள்ளைகளை, எப்படி ஆண்டவர் அந்த மோசையை கொண்டு வந்து மோசைக்கிட்டு போட்ட பாம்பு, மந்திரவாதி போட்ட பாம்பெல்லாம் விழுங்கி போட்டுட்டு, அதுபோல் ஏசப்பா நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, பாடுகள், உபத்திரம், மந்திர சக்திகள்னால வைக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அப்படி ஒரு அற்புதம் நடக்கும். அதனால தான் மோசையை கொண்டு வந்தா. முச்செடி நடுவில் ஆண்டவர் பேசி பேர் சொல்லி அழைத்து சோத்திரம் அந்த ஊழியத்தை செய்து. அப்படி பாருங்கள், இது மட்டும் இல்லை, 10 விதமான அற்புத அடையாளங்கள். கடைசியில் தலைப்பிள்ளை சங்காரம். அப்படிப்பட்டு எல்லா எகிப்தியர் வீட்டிலையும் தலைப்பிள்ளை செத்து கிடக்குது. எபிரேயர் வீட்டில் யாருமே சாகலை. எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால தான் அந்த ஜனங்களை பார்வோன் அனுப்பி விட்டுட்டான். மோசே அப்படி கொண்டு வந்து ஆராதிக்க வச்சார். நம்ம வாழ்க்கையில் கூட சிலர் ஆராதனைக்கு போக முடியாமல் தடை இருக்குது. சில விக்கிரகத்தை வணங்குறவங்க ஆராதனைக்கு போக முடியல, ஜெபிக்க போக முடியல, அப்படி கஷ்டப்படுறாங்க. அன்பு பிள்ளைகளே, நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பாக அந்த மக்களை ஆராதனைக்கு கொண்டு வருவாங்க. ஆராதனைக்கு வரவிடாதபடி தடை பண்ணுகிற எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகள், சர்ப்பங்களை கர்த்தர் முறியடித்து ஆண்டவர் கொண்டு வருவார். நிறைய குடும்பத்தில் சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்து ரொம்ப வேதனைப்படுத்துது. சர்ச்சையை கூட வரவிடாமல் தடை பண்ணுது. அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த தேவன் சர்வ வல்லவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவ. நேற்று நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணிமடம் என்கிற ஊருக்கு ஜெபிக்க போயிருந்தேன். பாருங்கள், அந்த குடும்பத்தில் பயங்கரமான விக்கிரத்து குடும்பம். ஆனால் அவர் ரொம்ப வேதனையில், வியாதியில், எலும்பு தோளுமா அப்படி கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஜெபிச்சு நைட்டு தூங்கவே மாட்டாங்களாம். பாருங்கள், ஆண்டவராய் தெய்வம் ஜெபிச்சுட்டு ஏசப்பா கண்டிப்பாக விடுதலை தருவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். காலையில் இன்றைக்கி ஃபோன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் நேற்று நாளில் தூங்கிட்டோம். பாருங்கள், சர்வ வல்லவர். இன்னொரு குடும்பத்திலும் அப்படி சொன்னாங்க. இப்படி இந்த பிரச்சனைகள், பாம்பின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள் நிறைய குடும்பத்தை தூங்க விடாமல் வச்சுருக்கு, வியாதி வச்சுருக்கு, ஆஸ்பத்திரி பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கு, கண்ணீர்கள், வேதனைகள், உபத்திரங்கள். அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். எப்படி இந்த மோசைக்கு முச்செடி நடுவிலே தரிசனமாகி பாருங்கள், அக்கினியாக தரிசனமாகி பேர் சொல்லி அழைத்து அந்த மோசையை பயன்படுத்துகிறார். அதே தேவன் நம்மையும் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர். ஜெயக்கம்பிரமாக இயேசு பெரியவர். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் கத்த சொல்கிறார். உன் கண்ணீரை துடைப்பேன் கத்த சொல்கிறார். உன் உபத்திரத்தை பார்க்கவே பார்த்தேன் கத்த சொல்கிறார். பாருங்களேன், அப்பா நான் நிச்சயமாக உங்கள் உபத்திரத்தெல்லாம் பார்த்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதுதான் முச்செடி நடுவேன். முச்செடி நான் மோசே. ஒவ்வொரு செடி, நிறைய செடிகள்
இருக்கிறது வேதத்தில். அதில் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சோத்திரம். இதில் முட்செடியை எரிய வைத்து அவருக்கு தரிசனமாக்கி, முட்செடி வெந்து போகலை, அதில் தீ எரியுது. அவ்வளோ பெரிய தரிசனத்தை கொடுத்து மோசையை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்காக கொண்டு வந்து, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து கானான் தேசம் போய் சேர்த்துட்டாங்க. சோத்திரம். யோசுவா மூலம் தான் கானான் தேசம் போய் சேர்ந்தாங்க. பாருங்கள், வழியில் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரங்கள் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த உபத்திரத்தை மத்தியிலும் அதையெல்லாம் கொண்டு வரும்போது செங்கடல் வந்துச்சு. அதை கூட ரெண்டாக பிரித்து ஆண்டவர் கொண்டு வந்தார். தண்ணிலாம் போச்சு. சோத்திரம். அதில் தண்ணி கிடச்சிச்சு. வனாந்தரத்தில் சாப்பாட்டுக்கு வழியில் ஆண்டவர் நல்லா மண்ணாவே கொண்டு போஷித்தார். யாருமே வேலைக்கு போகலை. பார்வோன் கையில் செங்கல் அறுத்தாங்க, செங்கல் சுட்டாங்க. அதுக்கு சரியான சம்பளம் கூட பார்வோன் கொடுக்கல. அப்படி கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு சும்மா வச்சு சாப்பாடு போட்டார். காலையிலே மண்ணாவை போய் பறக்கிட்டு வந்து சாப்பிடணும். தேனீட்ட பணியாரம் போல இருக்குமா, அவ்வளோ டேஸ்ட்டாக. அப்படி ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துருக்குறா. நம்முடைய தேவன் அதிசயம் செய்கிற உங்கள் வழிக்கு, உங்கள் குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? என்ன செய்வேன்? கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவராய் தெய்வம் அதிசயம் செய்கிறவ, அற்புதங்களை செய்கிற தேவன், வாக்கு மாறாத தெய்வம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அப்பத்து தண்ணியை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். அப்பத்துக்கு எந்த குறை, நீதிமான் குடும்பம் அப்பத்துக்காக இறந்து திரியவில்லை இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறவ, உங்களை ஆசீர்வதிக்கிறவ, உங்களை போஷிக்கிற தேவன், வழி நடத்துகிற தெய்வம், உங்கள் கண்ணீரை காண்கிறவ, வேதனை அறிந்த தெய்வம். என் வேதனை யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இயேசுவுக்கு தெரியும். ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும் உங்கள் வேதனை. நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆண்டவருக்கு தெரியும் தெரியும்னு நினச்சி சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. அதிசயம் செய்கிறவ. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் வழி நடத்தினாரோ அப்படி உங்களுக்கு அதிசயம் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நன்றி. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். அந்த கிருபைக்காக இரக்கத்துக்காக தோத்துறோம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றி. அற்புதம் செய்கிறவர் நன்றி ஏசப்பா. அருமையான முட்செடி நடுவில் அந்த மோசைக்கு தரிசனமாகி பேர் சொல்லி அழைத்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த உபத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கானான் தேசம் வரை சேர்க்க ஆண்டவராய் தெய்வம் உதவி செய்தீரப்பா. அதே தேவன் அருமையான பிள்ளைகளும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் உபத்திரப்படுறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுகிறாங்களோ கண்ணோக்கி பார்த்து அவருடைய உபத்திரத்தை பார்க்கவே பார்த்தேன்னு சொல்லுங்கப்பா. கேட்கவே கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. அப்பா சோத்திரம். அந்த மக்களுடைய உபத்திரத்தை என்று விடுதலையாக்க தான் ஆண்டவர் முட்செடி நடுவிலே மோசைக்கு தரிசனம் கொடுத்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசையே ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றின தெய்வம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். உங்களை ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக மாற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் மக்கள் படுகிற உபத்திரத்திலிருந்து விடுதலையாக்க உங்களுக்கு கிருபையை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அவர் கிருபையை கொடுக்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், வழி நடத்துகிற தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம். பாருங்கள், அல்லேலூயா. கூட இருந்து நம்முடைய ஊழியங்களை பயன்படுத்துகிற தெய்வம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. கரங்களை தாழ்த்துறோம். ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க, ஒவ்வொருவருக்கும் அதிசயம் செய்யுங்க ஏசப்பா. அல்லேலூயா. இந்த வீட்டில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறாங்களோ அவங்க வீட்டில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. இந்த விக்கிரத்தை வணங்கி கொண்ட வீட்டில் தூங்கவே செய்யலை. எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு, எவ்வளோ ஊசி போட்டு, மருந்து சாப்பிட்டு தூங்கவே இல்லை நாங்கள். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நல்லா தூக்கம் கொடுத்துருங்களா. அதே போல் உங்களுக்கு தூங்க முடியாமல் இருக்கிறதா, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, வியாதியாக இருக்கிறீங்களா, ஆண்டவர் இந்த வியாதியை மாற்றி சுகத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதிசயம் செய்கிறவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையான தேவன். அல்லேலூயா. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஒரு மோசே ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தவனை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார். அதே போல் உபத்திரத்திலிருந்து அங்கே கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கொண்டு வந்து பரலோக ராஜ்யம் சேர்க்குது வர ஆண்டவர் உங்களை வழி நடத்துவேன்னு வாக்கு பண்ணுகிறார். அந்த தேவன் ஜீவன் உள்ளார், மகிமையான தேவன். தேங்க்யூ. கிருபை சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபை இது. அந்த கிருபையால் நடத்துவார். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபையால் கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை நடத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். சோர்ந்து போயிட்டீங்களா? ஜபிக்க முடியல. நாள் ஜபிச்சாச்சு, இத்தனை வருஷம் ஜபிச்சாச்சு, ஒன்றும் நடக்கல நினைக்கிங்களா?
கண்டிப்பாக சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறா. அந்த தேவன் சர்வ வல்லவர், மகிமையான தேவன். அல்லேலூயா. கர்த்தர் கூட வந்து நடத்துறதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஜனங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி ஆராதிக்க கொண்டு வாங்கப்பா. ஆண்டவர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. கரங்களை தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுமுடியாக ஜெபிக்கிறேன். சோர்ந்து போன நேரத்திலாம் சூழ்ந்து கொண்ட கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து அப்படியே பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க. செய்வனையோ போராட்டமோ மந்திரமோ எந்த வியாதியோ எது இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போட்டு உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் வாக்கியதை போ. ஒரு வழியாக வர்றதுக்கு 7 வழியாக திரும்ப போவார்கள். நிச்சயமாக அதெல்லாம் மாற்றி இந்த பிள்ளைகளை ஆராதிக்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். கரங்களை தாழ்த்தி பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.